ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இமேஜை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண இமேஜை பேப்பர் காப்பி ஆப்பில் போட்டுட்டு எப்படி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கிளாத்தில் வந்துட்டு அந்த ட்ரேஸ் பண்ணுறது, அந்த இமேஜை வந்துட்டு கிளாத்தில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். PINTEREST பின்ட்ரெஸ்ட் டவுன்லோடர் ஆப் இருக்கா, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு இருக்குங்களா, PINTEREST ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ஓப்பன் காமிக்குது. இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு லோட்டஸ் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு போடுறேன். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். லோட்டஸ் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு போகிறீங்க பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக வருது பார்த்தீங்களா, லோட்டஸ் இமேஜு. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ட்ராயிங் இமேஜ் வருது பாருங்கள். இப்போது இந்த இமேஜை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கே 3 டாட் இருக்கு இல்லைங்களா, 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் காமிக்குது பாருங்கள், டவுன்லோட் கொடுத்துருங்க. இமேஜ் கேலரிக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போது பின்ட்ரெஸ்ட்லேருந்து இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த சேவ் பண்ண இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஏற்றணும். மறுபடியும் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பேப்பர் காப்பி அப்படின்ற ஒரு ஆப்பு, PAPER பேப்பர் காப்பி வருதுங்களா, இந்த பேப்பர் காப்பி அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது, நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பேப்பர் காப்பி இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் காப்பி ஆப்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ப்ரெஸ் வேல்யூம் டவுன் வந்துட்டு லாக்குக்கு, மறுபடியும் அதவே அமுத்தினோம்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த இமேஜ் வருங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டாக இது சேவ் பண்ண இமேஜ் வரும் நம்மளுக்கு. அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே காட் இட் கொடுத்துட்டோம்னா இந்த இமேஜ் வந்துட்டு இப்போ நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொட்டேட் ஆப்ஷன். இதில் வந்துட்டு லாக் அன்லாக் இந்த மாதிரி நம்ம பெருசு பண்ணிவிட்டு இப்போது வேல்யூம் டவுன் பண்ணோம்னா லாக் ஆகிடும். இதை அப்படியே கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டு கொஞ்சம் கிளாத் ஒட்டி வைக்காமல் லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு வால்யூம் டவுன் பட்டன் அமுத்திட்டு இப்படி லைட்டாக இப்படி மூவ் பண்ணி மறுபடியும் லாக் கொடுத்துருங்க. லாக் கொடுத்துட்டு ஏதாவது மேலேயே அந்த ட்ரேசிங் மேலேயே வச்சுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் வந்துட்டு வரைஞ்சாச்சு, ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் லாக் வால்யூம் டவுன் பட்டன் அமைக்கிட்டு அன்லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிட்டு லாக் பண்ணிவிட்டு சென்டராக வச்சுட்டு மறுபடியும் இதை நம்ம வரைஞ்சிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு?
மறுபடியும் வால்யூம் டவுன் பட்டன் நமக்குனீங்கன்னா நம்ம சிறுசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வரைஞ்சிருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு டைப் ட்ரேசிங் இருக்குதுங்க. இன்னொன்று வந்துட்டு ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. மறுபடியும் அதுக்கு நான் இந்த லோட்டஸ் இமேஜே வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வேறு இமேஜ் கூட எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போது நான் வந்துட்டு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அது பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால். மூவாயிரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. ட்ரேசிங் ஆப் வச்சு நம்ம வந்துட்டு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணியாச்சுங்க. இது எப்படி இதே மாதிரி கிளாத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் அப்படின்றதுனால நான் வந்துட்டு எல்லோ கார்பன் எடுத்துருக்குறேங்க. இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒயிட் கார்பனையே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுத்து இருக்கிற பக்கம் வந்துட்டு மேல் பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு மேலே நம்ம வந்துட்டு கார்பன் ஷீட் வச்சிடுறோம். கார்பன் ஷீட்டுக்கு மேலே இந்த ட்ரேசிங் பேப்பரை வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி மேலே அப்படியே லைட்டாக பேனாவோ பென்சிலோ வச்சு அப்படியே நம்ம மேலே ஷார்ப்பாக இப்படி பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த அச்சு வந்துட்டு நம்மளுக்கு கீழே தெரியும். எல்லா இடத்துலையும் வரைஞ்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீட் எடுக்க மேலே இப்போ எல்லா இடத்துலையும் வரைஞ்சாச்சு. கிளாத் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, லைட்டாக தெரியுது. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கரில் நம்ம இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறக்காகத்தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. இந்த டிசைனை வரைஞ்சேன். புரிஞ்சிருச்சிங்களா? இந்த 2 டைப்லையும். இன்னொன்று வந்துட்டு அடுத்தது 3rd டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே ஹோல்ஸாக போட்டு நீடில் வச்சு ஃபுல்லாமே ஹோல்ஸாக போட்டுட்டு மேலே கிளாத் மேலே வச்சுட்டு ட்ரேசிங் பவுடரையும் கெரோசினையும் மிக்ஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுங்க. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தா செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராயிங் மொபைல் சைஸ் விட பெரிய இமேஜாகவே வரீங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்த ஷீட்டில் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் வரீங்க. ஒரு சின்ன ஸ்கேல் சைஸாவது நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தடுத்து வர கிளாஸஸ் எல்லாருமே ஒரு இமேஜ் போட சொல்லுவேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிக்குமோ, பேரட்டாக இருக்கலாம், பீகாக்காக இருக்கலாம், என்ன இமேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. எத்தனை பேர் இதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சிஸ்டர் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டிச் வராமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்டிச்சையும் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் உங்களுடைய அந்தந்த ஸ்டிச்சை வந்துட்டு எப்படி இன்னும் பொறுமையாக போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பொறுமையாக கிளியராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தடுத்த வீடியோஸில். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது இந்த வீடியோஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.
நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் டவுட் கேட்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.